சித்தப்பலம் கடலூரா கடையம் இருக்கு. 3 உத்தரவு இருக்கு. கர்மதாமிக்கு ஐயா கோயம்புத்தூர்ல இருந்து கணவன் மனைவி மக்கள் அதே சமயத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவங்க முன்னால வந்து நில்லுங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல வழக்கு சம்பந்தமாக விளக்கம் கேட்டு வந்த மகன். வழக்கு என்ன வழக்குக்கா? வா. இதோட கோயம்புத்தூருக்கு 2 நேரம் கூப்பிட்டுருக்கோம். நல்லா புரிஞ்சு கொடுத்தீங்களா? காலம்ட்டாங்க. உட்காரு மக்களே, உட்காரு. என்னப்பா வேணும் உங்களுக்கு? அமைதியா இருங்க, பேசுறது கேட்க மாட்டேங்குது. ஆறு மாத காலங்களாக வீடு மனை தோட்டமாக மன வருத்தம் இருக்கும் இருக்கா? பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாதனால வாக்குவாதமும் மனக்கோளாறும் நடக்கும். இது சம்பந்தமாக பொருளாதார கடன்களும் தொழில் பார்த்து நிம்மதி இல்லாத வேதனையும் இருக்கும். யாரையும் பிரிந்து விட்டால் இந்த வேதனை தீருமா, எல்லோரோடு சேர்ந்திருக்கவா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் ஓடும். இருக்கிறதா? காலோடு இந்த பிரச்சனையை தீர்த்து தெளிவா வாழ வச்சு தாரேன். வேற என்ன வேணும் உனக்கு? கண்ணமுடுறா. இதோ 9 மாதத்துல உனக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்தா அதுக்கு உயர்ந்த சம்பளமும் கிடைக்கும். இந்த வெற்றி உண்டு. மாற்றிட்டாங்க. பௌர்ணமிக்கு ஒரு பொழுது அவங்களுடைய பணிகளை சொல்லுவோம். சென்று வருக, வென்று வருக, வெற்றியுடன் இருக்க. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை காட்டுவது யாரு? காலோட என்னப்பா கடி கொடுத்துட்டிய? வருத்தப்படுவியா? சொன்னா அது திரும்பி வராது. வர வைக்கணுமா? வேண்டாண்டா, விட்டுரு. அது நமக்கு அவமானம். கால் ஒன்று வா. இந்தா இருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வெற்றியாக்கி தாரேன். உன் மன மரியாதையை காப்பாற்றி ஜெயிச்சு தாரேன். இந்த பணம் தந்துட்டு தீர்த்துக்கா. கால் ஒன்று வாமா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். காரணம் கருதி நீதிமன்றத்தில் வழக்கு ஆடப்பட்டாய். அந்த வழக்கில் உன் பக்கத்தில் வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? கடனை தீர்த்து தரேன், வழக்கில் ஜெயிச்சு தரேன். இந்த அப்படி ஆனந்தமா வருவேன். பெட்டுவா. கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் உடல்நிலை சம்பந்தமாக வேதனைப்பட்டு வந்தது யாரு? என்ன பண்ணுது? அங்க நிலுமா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சனி பகவானுடைய காரணத்தினால்
பக்கவாதம் சம்பந்தமான பாதிப்புகள் வீட்டில் நடந்தது. அதுக்கு செய்வனை கோளாறு நடந்திருக்கும் என்ற சந்தேகம் நடந்தது உண்மைதான். அந்த தீய சக்தியை நீக்கி வெற்றியாக்கித்தாரே, வேற என்ன வேண்டும்? இந்த 6 மாதத்துல தொழில் அமையும், கடன் தீரும். நல்லா வித்துருவேன், கேட்டுவா கால் அழுத்துவா. கைகால் நரம்புகள் இயங்காமல் ஆகிவிட்டன. இந்த நிலையிலிருந்து மாற்றம் பௌர்ணமி அன்று கிடைக்கும். எல்லாரும் போய் அமைதியா உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க. உத்தரவு முடிஞ்சு வருது. எல்லாரும் அவரவர் இடத்துல உட்காருங்க. நான் கூப்பிட்டு சொல்லுதேன். எல்லாரும் அவரவர் இடத்துல போய் உட்காருங்க. பக்தர்கள் அப்படியே அமைதியா உட்காருங்க. உட்கார வைங்க. அதுக்கு பிறகு யாருமே நிக்க கூடாது. உட்காருங்க. அதுக்கு பிறகுதான் சாமியை கூப்பிடுவேன். ஆகையால் பக்தர்கள் கொஞ்சம் அமைதியை காக்கவும். எல்லாருமே அமைதியா உட்கார்ந்துடணும். உட்காருங்கள். பச்சை வட்டி அணைச்சு உட்காருங்க. நாமக்கல், நாமக்கல் பக்கம், நாமக்கல் நாமக்கல் காலண்டூர்லாம் கணவன் மனைவி மலையை வரைக்க சொல்லு. போய் போ. உடனே சரிங்க. நீ உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். இந்த குருசாமி கழுத்துல உள்ள மாலை எடுத்து வாடா. உனக்கு தேவை பணம் தானே? இந்த பணம் கிடைக்கும், ஒரு கடன் தீரும். இந்த மாலையை சிதறாம காப்பாத்து, கண்ணியமா காப்பாத்து. உன் கடன் தீர்ந்த பிறகுதான் அந்த மாலை வாடும். வெற்றி பாப்பாவுக்கு வெற்றியா கிடைக்கும். நாமக்கல் டாக்குமெண்ட் பத்திரம் சம்பந்தமான வேலை உடையவர் நான் ஒருத்தன் இத்தனை பேருக்கு படுத்துறோம். நிஜமா புரியுத? அரை டீ தானே, அரை டீ இங்கேயும் வாங்கிட்டு அரட்டி, அரட்டி வாங்கிட்டு வா. அதுக்காண்டி வேற யாரையும் அரட்டி வாங்கிட்டு வந்துடாத. அரை டீ. டாக்குமெண்ட் சம்பந்தமான மன வருத்தமும் வழக்கு பிரச்சனையும் வரும். இந்த நிலைகள் வந்து மாற்றி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்த பணத்தை வாங்கித்தாரே, உன் வண்டி வாங்குறத தடை கூடாம வெற்றியாக்கித்தாரே. நல்லா கருப்பசாமிக்கு ஆ 30 நாளையில ஒருத்தர் அட்வான்ஸ் தருவான், வாங்கிக்க. தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த மகன் நாமக்கல். தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த மகன் கால் வந்துட்டு வரலாம். அப்படித்தான்
அப்படித்தான். என்னடா தொழில்? பேராசிரியை. என்ன சப்ஜெக்ட்? எக்கனாமிக்கல். நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்திருக்கியா? வெளிநாட்டுக்கு போண்டியதானே, அதுக்காக நினைக்கிறியா? சரி, இப்போ உனக்கு நிரந்தரமா ஒரு பிசினஸ் ஒன்று ஆரம்பிச்சு தரேன். நீ படித்த படிப்பை ஒட்டியே அந்த பிசினஸ் நடக்கும். அதை வெற்றியாக்கி வாழ வச்சு தரேன். வேற என்ன வேணும்? 6 மாதம் ஆகுதா இடமாற்றமாக? அரசு மாறும் பொழுது இடமும் மாறும். இப்போதைக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. பக்கத்துல வா. இந்த பிள்ளை கையினால தான் உனக்கு கோடி கோடியா பணம் கிடைக்கும். வா, நல்லா இருங்க. கர்மசாமிக்கு கரூர் 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 பக்தராக கரூர் வரலாம். உன் பிள்ளைக்கு வெளிநாடு போகக்கூடிய நாட்கள் நெருங்கியாச்சு. அதுல தடையில்லாம வெற்றியாக்கி தந்துடுறேன். நீ செலக்ட் பண்ணிருக்க 3 தேதியில் ஒரு தேதியை உனக்கு எக்ஸாம் ஆக்கி ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும்? 24 இந்த அப்படி பாஸ் ஆயாச்சு, ஜெயிச்சாச்சு, ஆனந்தமா ஆக்கிட்டாங்க. இந்தா கரூர். இடம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? இடம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. என்னம்மா எங்களுக்கு நச்சு கொடுக்குறீங்க? இடம் சம்பந்தமா பிரச்சனை இருக்கா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மண்டுமனை சம்பந்தமா மன வருத்தமும் பெத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீராகவில்லை என்ற வேதனையும் உனக்கு இருக்கு. அதை தெளிவாக்கி வாழ வச்சிருந்தா போதுங்களா? கால் நோட்டுவாங்க. இந்த அப்பா சொன்னது போல நடந்து பிள்ளைகளை வாழ வச்சுட்டாரேன். கடனையும் தீர்த்து செம்மையாக்கிட்டாரேன். இந்த மகளே ஆனந்தமா. அடுத்து கடனால் பாதிக்கப்பட்டு தொழில் பார்க்க முடியல வருத்தப்பட்டு வந்த மகன். வாடா தம்பி வா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. திருப்பதி போயிருக்கியா? எத்தனை முறை போற? திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலைவாசா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக எந்த தொழில் எடுத்தாலும் மனவேதனையும் நஷ்டமும் இருக்கும். இதுல இடைப்பட்ட நேரத்தில் பிரத்தியாருக்கு உதவி செய்த வண்ணத்தில் கடன் பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்க. நீ கால் வந்துட்டு வா. உன் கடனை தீர்த்து தொழிலை ஊக்கம் பண்ணி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அரசு உத்தியோகம் வேணுமா உனக்கு? கண்ண மூடு. ஜனவரி பிறந்த 6வது மாதத்தில் உனக்கு வேலை உண்டு. இந்த அப்படி உண்டு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஆம்பளை பையனின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது. என்னென்ன பண்ணணும் பையனுக்கு? கண்ண முடிக்காங்கன்னு கால் விட்டுவாங்க.
அடுத்து வருவது மறுமணம். இந்த மறுமணம் உனக்கு பங்குனியில் நடக்கும், வெற்றி உண்டு. இந்தா இரண்டாம் தரத்து பொண்ணுதான் கிடைக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. கரூர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்து வந்த பெண்மகள் கால் வந்துட்டு வரலாம். எடுத்துறாங்க. அமைதி அமைதி. அண்ணாச்சி, கோயில் ஸ்தலத்தில் ஏன் இந்த வாக்குவாதம்? மன அமைதியா இருக்கும். ஏன் கண்ணீர் விடுறேன்? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் உடம்புல ஒரு ஆபரேஷன் பண்ணணுங்கிற விதி இருக்கு. அந்த அறுவை சிகிச்சையை செய்து ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாத்துறேன். கால் விட்டு வா. இந்தா இழந்த பணத்தெல்லாம் மீட்டித்தாரேன், அங்கத்தையும் காப்பாத்துறேன், பங்கம் இல்லாம வாழ வைக்க. போயிட்டு வா மகளே. கன்னியாகுமரி நாகர்கோவில் இவங்கெல்லாம் இடம் மாத்துங்க. கன்னியாகுமரி நாகர்கோவில் கால் நட்டு வரலாம். இருக்கு, ஒரு உத்தரவு இருக்கு. பொறுமையா என்னமா வேணும்? பக்கத்துல வா, கண்டபடி உட்காருமா. கால் வந்துட்டு வா. இப்படி சத்தம் போட்டா என்னால உத்தரவு சொல்ல முடியாது. நீங்க எல்லாம் அமைதியா இருந்தா தான். ஏற்கனவே மழை வேற இறையுது, நீங்க வேற சத்தம் கொடுக்குறீங்க. நான் எப்படி உங்க எல்லாரும் சத்தத்தையும் பெருசா போட்டா தான் என் சத்தம் உங்களுக்கு கேட்கும். அவளை பெலம் நம்மகிட்ட இல்லை, வேற ஒன்றும் இல்லை. உன்னுடைய மாங்கல்யத்தில் ஒரு பங்கம், இணைந்து வாழ்வதிலே ஒரு மாபெரும் குற்றம். அதனால நீடித்து இந்த வாழ்க்கை இருக்குமா இருக்காதா என்பது ஒரு சந்தேகம். அதுல பிரிவில்லாமல் காப்பாற்றினா போதுமா? கால் வந்துட்டு வா. இந்தா அவருடைய மனத்தை மாத்தித்தாரேன், பழக்க வழக்கத்தை திருத்தி தெளிவாக உன்னை வாழ வைக்கிறேன். வெற்றி உண்டு மகளே. கல்யாணம் முடித்த பிள்ளைகள் வாழ்க்கையில் குறை இருக்குன்னு கேட்டு வந்தவங்க. என்ன குறை? கால் வந்துட்டு. யாருப்பா அது? இது யாரு? பிள்ளை பாக்கியம் தந்துருந்தேன். உன் வீட்டுக்காரன் எங்க இருக்கான்? தொழிலாலும் வருமானத்தாலும் அடிக்கடி உங்களுக்குள் மோதல் நடக்கும். அந்த நிலைகள் இருந்து மாற்றி வெற்றியாகி இருந்தா போதுங்களா? கால் நோட்டுவா. இந்தா உன் வருமானத்தை பெருக்கி தாரேன், அமைதியான வாழ்க்கையை தாரேன். உன் பிள்ளைக்கு ஆம்பளை பையன் பிறப்பான், ஸ்ரீகிருஷ்ணன் அப்படி பேரு. கர்மசாமிக்கு சாமி தொழிலை நம்பி பணத்தை போட்டுட்டேன், வருமானம் வரமாட்டுக்கு. வாமா பெண்ணடியாள், வாங்க பெண்ணடியாள். எவ்வளவு பணம் போட்டிருக்கு?
தொழிலை நம்பி பணம் போட்டீங்களா? எவ்வளவு பணம் போட்டிருக்கீங்க? கால் வந்துட்டு வாங்க. சக்கரம் சுழல்வதைப் போல உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றமும் தாழ்வும் அடிக்கடி வந்து கொண்டே இருக்குது. நிலையான வருமானம் இல்லாத வேதனையால் உள்ளத்தில் நிம்மதி இல்லாத ஒரு குறையும் குற்றமும் இருக்கு. அதனால நினைத்த ஒரு பிசினஸை உருவாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இந்தா ஜனவரியிலிருந்து தொடங்குவேன், அதுக்கு பணமும் கிடைக்கும், வாங்கித்தாரேன், என் பேரை போட்டு வாழ்வேன், நல்லா இருக்கு. கர்மதாமிக்கு என் புருஷன் வெளிநாட்டில் இருக்கான், என் வாழ்க்கை நல்லா ஆகணும்னு கேட்டு வந்த பெண்ணடியாள். ஓய் ஏமா, ஓய் செவப்பு சேலை அங்க வா. எதிக்கமா இருக்காளா? அழக்கூடாது, பிள்ளை இருக்கா அவளுக்கு? இன்னொரு பொம்பளை வாமா, அங்க நில்லுமா. நீ எனக்கு சரக்கு வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்தியா நீ? அவ வாங்கிட்டு வந்தா. அப்ப எல்லாரும் சரக்கு வாங்கிட்டு வந்தா கூப்பிட்டுருவீங்க அப்படி ஒரு கேள்வி கேட்பீங்கல்ல. உட்காரலாம். என்ன வேணும் பெண்மகளே? பெற்றெடுக்கவா தத்தெடுக்கவா? பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு, நேரம் வந்தாச்சு. கால் வந்துட்டு வா. இதை கையில் வச்சுக்காங்கப்பா. கொஞ்சம் கண்ண மூடி உட்காரு, என்னையவே தியானம்னு பார்க்கலாம். இந்த முறை லீவில் வந்துட்டு போகும் பொழுது நல்ல சகனத்தோடும் பிள்ளை அறிகுறியோடும் புறப்படுவான். கையில் எது இருக்குமா? வாங்க போ. கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் டீ குடிச்சுக்கிடுறே, நல்லா இருக்கு. பௌர்ணமிக்கு ஒரு நல்ல சரக்கு வாங்கிட்டு வான்னு கட்டிக்க ஆரப்பில்ல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த செவ்வாய் பையன் அங்கே பார்க்க விடாதுங்க, கண் போட்டுருவான். நீ கஷ்டப்படுத்தியாமலா? அப்போ வேற மாதிரி ஆயிட்டே போ.